திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் 3000 ஆண்டுகள் மிக பழமையான கோவிலாகும். இக்கோயில் அழகிய முறையில் திருப்பணி செய்த சித்தர்களை நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர். உலகில் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காத்திட முருகப்பெருமான் அவதரித்த தலமாக திருசீரலைவாய் என்னும் திருச்செந்தூர் முருகன் கோவில் புராண காலத்திலிருந்தே போற்றப்படுகிறது. இக்கோயிலில் இன்றளவும் பேசப்படும் 5 சித்தர்களின் ஜீவ சமாதியை பக்தர்கள் போற்றி வணங்குகின்றனர். அவர்கள் இறைவனின் கட்டளைக்கு இணங்கவே கோயில் திருப்பணி முடித்து ஜீவ சமாதியாகி தங்கள் பிறவியின் பயனை அடைந்ததாக கூறப்படுகிறது. கடற்கரை மட்டமும் இக்கோயிலின் மூலவர் வீற்றிருக்கும் கருவறை மட்டமும் ஒரே அளவாக இருந்தாலும் கடல் நீர் இக்கோயிலின் உள்ளே புகாதவாறு ஞான நுட்பத்துடன் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பணி செய்து ஆலயத்தை கட்டிய சித்தர்கள் மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி. வெளிப்பிரகாரம் கட்டிய சித்தர் ஞானஸ்ரீ வள்ளி நாயக சுவாமி. திருக்கோயில் ராஜகோபுரத்தை கட்டிய சித்தர் ஞானஸ்ரீ தேசிகமூர்த்தி சுவாமி ஆகிய 5 சித்தர்களின் பக்தி நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இதில் மௌன சுவாமி, காசி சுவாமி, தேசிகமூர்த்தி சுவாமி ஆகிய 3 சுவாமிகளும் இக்கோயிலின் உள்பிரகாரத்தில் குரு பகவான் சன்னதிக்கு எதிரே 3 தூண்களின் நின்ற கோலத்தில் சிலை வடிவில் காட்சியளிக்கின்றனர். ஜீவ சமாதி அடைந்த இம்மூவர் சமாதி திருச்செந்தூர் கடற்கரையில் நாளிக்கிணறு அருகிலும், கோயில் ராஜகோபுரம் வடக்கு டோல்கேட் அருகே வள்ளி நாயகம் சுவாமிக்கு ஜீவ சமாதி உள்ளது. ராஜகோபுரம் திருப்பணி செய்த ஸ்ரீ தேசிகமூர்த்தி சுவாமி ஜீவ சமாதி ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே உள்ள ஆழ்வார் தோப்பில் அமைந்துள்ளது. இந்த ஜீவ சமாதியை திருவாவடுதுறை ஆதீனம் பராமரித்து வருகிறது. இந்த 5 ஜீவ சமாதிகளிலும் நாள்தோறும் பூஜைகள் நடந்து வருகின்றன. ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் ஜீவ சமாதியான நட்சத்திரத்தன்று குரு பூஜையும் நடத்தப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கல் மண்டபம், ராஜகோபுரம், கிரிப்பிரகாரம் போன்ற திருப்பணி செய்த அடியவர்களை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர். இவர்களது சமாதிகள் இன்றும் கடற்கரையை ஒட்டி காணப்படுகின்றன. குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமைகளில் இங்கு நம் கோரிக்கைகளை வைத்து இந்த ஜீவ சமாதிகளில் உட்கார்ந்து மனதார தியானித்து வந்தால் நம் மனக்குறைகள் தீர்ந்து சிறப்பாக வாழலாம்.